Once again, welcome back to the Bible study, Purpose Driven Life. நோக்கத்தினால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை என்கிற வேத பாடத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நிறைய சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆமென். கேட்கலாமா? ஆமென். பிரயோஜனமா இருக்கா? இல்லைங்கிறீங்களா? இல்லைன்னா வரமாட்டீங்களே. அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்வது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் கொலோசையர் 1:16 சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே அவரால் தான் படைக்கப்பட்டது, அவருக்காக தான் படைக்கப்பட்டது. அப்ப எதற்காக அவருக்காக படைக்கப்பட்டது? அவருக்காக படைக்கப்பட்டது என்றால் எதற்காக? there is a purpose. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின் ஏன் ஒருவனை படைத்தார்? why did God create one man? ஏன் ஒருவனை படைத்தார்? so there is a purpose. there is a purpose. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவி அவரிடத்தில் வல்லமை இருக்கு. எல்லாவற்றையும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் படைத்த ஆண்டவர் மனிதனை படைக்கும்போது ஒருவனை படைத்தார். பட் there is a reason behind. எல்லாவற்றையும் மனுஷனுக்காக படைத்தார். மனிதனை படைக்கும்போது ஏன் படைத்தார்? வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையே மனிதன் வாழ வேண்டும் என்பது தேவ திட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அதைத்தான் என்னை கற்றுக்கொள்ளணும். ரீசன் பிஹைண்ட் மை எக்ஸிஸ்டன்ஸ். நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதின் நோக்கம், நான் வாழ்வது உமக்காக சொல்றோம். இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிற பாடல்கள். நான் உயிரோடு இருப்பது உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். நல்ல வரிகள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். உமக்காகத்தான் வாழ்றேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உங்க நோக்கம் தான் என் நோக்கம், உங்க விருப்பம் தான் என் விருப்பம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது ஊழியம் செய்கிறவங்க மட்டும் இல்லை, ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க மட்டும் இல்லை. எல்லாரும் வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எதற்காக படைத்தார்? அவருக்காக படைத்தார். அவருக்காக என்ன செய்ய படைத்தார்? அவரை நேசிக்க படைத்தார், அவரை பிரியப்படுத்த படைத்தார். இது அவரை பிரியப்படுத்தும் ஆராதனை. ஆராதனை என்றால் என்ன? அவரை நேசிப்பது. எப்படி அவரை நேசிக்கிறோம் என்று காண்பிக்க முடியும்? நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியின் மூலமாக அவரை நாம் நேசிக்கிறோம் என்பதை காண்பிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எதை செய்தால் அவரை நாம் நேசிக்கிறோம் என்று அவருக்கு வெளியப்படும். அடுத்து அவரை பிரியப்படுத்த, எது அவரை பிரியப்படுத்தும்? கர்த்தருக்கு சித்தமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கண்டுபிடிங்க. ஆண்டவருக்கு எது பிடிக்கும் கண்டுபிடிங்க. அதான் அர்த்தம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். டெஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஃபைண்ட் அவுட். எது பிடிக்கும் கண்டுபிடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க வளர வளர பார்க்குறோம்ல, எது பிடிக்கும் எது பிடிக்காது. ஒரு குடும்பத்தில் வாழும்போது கணவனுக்கு என்ன பிடிக்கும், மனைவிக்கு என்ன பிடிக்கும் தெரிய வரும். எனக்கு என்ன பிடிக்கும்? 2 பிள்ளைங்க இருந்தால் மூத்தவனுக்கு இது பிடிக்கும், இளையவனுக்கு இது பிடிக்கும். யோசிச்சு பாருங்க. இப்படி கண்டுபிடிச்சிடுறோம். இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது தெரியும், இது தெரியாது. இந்த நிலையில் வளருறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏசா வன சஞ்சாரியும் அவன் அவன் வேட்டைக்காரனா இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியும். யாக்கோபு ஒரு டைப்பு, ஏசா ஒரு டைப். ஆண்டவருடைய படைப்பே அப்படித்தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. நம்முடைய தனித்தன்மையில நம்ம இன்னொருத்தரை போல மாறணும் அவசியம் இல்லை. நம்ம தனித்தன்மையில ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சொல்றோம். அதனுடைய மைய பகுதி என்ன? ஆராதனைனா என்ன? சபைக்கு வர்ற நேரம் தானா? இல்லை. அந்த ஆராதனை மைய பகுதி என்பது இதயம். இதயம் மாதிரி
இதயம் மாதிரி இருக்கிறது அர்ப்பணம். பாட்டில் அர்ப்பணம் இருக்கணும், ஜபத்தில் அர்ப்பணம் இருக்கணும். அர்ப்பணம்னா நம்மளை கொடுத்துறது. அப்புறம் எனக்குன்னு பிடிச்சு வச்சுக்க மாட்டோம், எதையும் டோட்டல் சரண்டர் பண்றோம். அர்ப்பணம் தான் இதயம் மாதிரி. இதயம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. கிறிஸ்டியன் லைஃபினுடைய சென்ட்ரல் ஆஸ்பெக்ட் என்னன்னா சப்மிஷன், கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் அவருக்கு அர்ப்பணிக்கிறோம். தான் என்னை தருகிறேன் பாடுறோம். எவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். ஏன் அப்படி பாடுறோம்? கொடுத்துற ஆண்டவரே. பட் அதை உணர்கிறோமா? அதுதான் அர்ப்பணம். பாடுறோம், எவனே உங்க கையில களிமணி மாதிரி கொடுக்குறேன், என்ன உருவாக்குங்க. என் சித்தம் என் சித்தம் அல்ல, சித்தம் தான் பாடுறோம். ஆனா அவர் சித்தம் செய்யறோமா? அந்த அர்ப்பணம், அதை திங்க் பண்றேன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அழகா பாடுகிறோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன். எவ்வளவு ஆழமான வரி தெரியுமா அது? சிரிச்சுட்டு பாடிட்டு போயிட முடியுமா அந்த லைனை? விளையாட்டா பாடிட்டு போயிட முடியுமா? கண்ணீர் விடாம பாட முடியுமா அந்த லைனை? when you commit your life, it moves your heart. உம்மைத்தான் நேசிக்கிறேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அந்த அர்த்தத்தை உணர்ந்தீங்கன்னா நீங்க அழாம பாட முடியாது. இது சிரிச்சுக்கிட்டு பாடுற பாட்டு இல்லை. பாட்டு இன்னைக்கெல்லாம் ஆட்களுக்கு ஜாலியா இருக்கு, என்டர்டெயின்மெண்டா இருக்கு. இந்த பாட்டும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, அதெல்லாம் சினிமா உலகம், சும்மா கூத்தாடிங்க மாதிரி பாடுறது. கிறிஸ்தவ பாடல்கள்லாம் அர்ப்பணம், கமிட்மெண்ட், டெடிகேஷன், உன்னை அடுத்த நிலை கொண்டு போகும். அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ. அவர் எஜமான், எஜமானனே எஜமானனே. அப்படி பாடும்போதே கை ரெண்டும் மேல போயிடும். உணர்ந்தா இதுக்கு கையை தூக்கு, கையப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆராதனைகள் அப்படி மாறிட்டுனா யூ பிகம் ஸ்பான்டேனியஸா, யூ டு எவ்ரிதிங். அதனால பாட வராது, அழுகதான் வரும், வார்த்தை வராதுங்க, வார்த்தை வராது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னாலே கண்ணீர் கொட்டும். பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நீங்க அப்படி அங்க பார்த்துக்கிட்டு இங்க பார்த்துட்டு பாட மாட்டீங்க. அந்த அர்ப்பணம் இல்லாதனால தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜபத்துல கண்ணை திறந்து வேடிக்கை ஆட்கள் பாருங்க, ஒரு அர்ப்பணமே இல்லாத ஆட்கள். யாரா இருந்தாலும் சரி, சவுண்ட் சிஸ்டத்தில் உட்கார ஆளா இருந்தாலும் சரி, மியூசிக் ஆளா இருந்தாலும் சரி, நீங்க ஆடியோ வீடியோ எங்க இருந்தாலும் சரி, மெய் மறந்து ஆராதிக்கணும். அது இல்லைன்னா வேலையை செய்யறோம். உங்க இன்வால்மெண்ட் அதுல இல்லை, அதை உணரல. நீங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்க வாயில அப்படி கீபோர்டு வாசிட்டு பாடலாம், சவுண்ட் சிஸ்டம் பண்ணி பார்க்கலாம், கவனிக்கிறீங்களா? ஆடியோ வீடியோ, லுக் அட் மீ. ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு கடமை மாதிரி வர்றது போறது, ரெண்டு பாட்டை பாடுறது, அப்படியே கை தட்டுறது, குதிக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு போறது, இதான் நடக்கு. இது ஃபேக்கு. இது ஃபேக். ஃபேக்னா தெரியுமா? கள்ள நோட்டு. நல்ல நோட்டு, கள்ள நோட்டு இருக்கு. நல்ல நோட்டு மாதிரியே இருக்கும் கள்ள நோட்டு, வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, ஆராதனை நல்ல ஆராதனையா கள்ள ஆராதனையா கண்டுபிடிச்சிடணும். கமிட்மெண்ட் இல்லைன்னா இட்ஸ் ஃபேக், டூப்ளிகேட் சொல்றாங்கல்ல, இது டூப்ளிகேட் சார், ஒரிஜினல் இல்லை சார். ஒரு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் டூப்ளிகேட். ஆனால் இதில் கமிட்மெண்ட் இருக்காது, ஒரு அர்ப்பணம் இருக்காது. சில வரிகள் பாடுவோம், ஏன் கண்ணில் கண்ணீர் வருது? கமிட்மெண்ட். நான் இப்படி மாறணும் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை இந்த நாட்கள்ல அப்படி மாறுவதாக. கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்,
இருந்த ஒரு பிரதர், எஸ் ஹல்லேலூயா, எஸ் பிரதர், கம் ஆன் ப்ரீச் அப்படிங்கிறார். அங்கிருந்து அந்த கேட்கிற வேதம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எஸ் ப்ரீச் இட், எஸ் சொல்லுங்க, ரைட், ஆமேன். அது வரல ஆட்களுக்கு. இறங்குனாங்கன்னா பேசுற பேச்சை பாருங்க, அப்படியே ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வாயை கிளிய பேசுவாங்க. சபையில வாயை மூடிக்கிட்டு வாயே திறக்கிறது இல்லை. பிரசங்கம் கேட்கும்போது ஒரு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமேன் வந்துகிட்டே இருக்கணும். டெல்லியில் ஒரு சர்ச்சில் பேசிக்கிட்டே இருக்கிறேன். பாஸ்டர் பின்னால் இருந்து ஒரு பெரிய பாஸ்டர், எஸ் பிரதர் ப்ரீச் இட், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆங்கில ஆராதனையில், எஸ் பேசுங்க அப்படிங்கிறாரு. அந்த அந்த வார்த்தையை கேட்டு அதை உணர்ந்து அந்த ஃப்ளோலையே வரும். நம்மளை தட்டி எழுப்ப வேண்டாம், இங்கே பாருங்கன்னு சொல்ல வேண்டாம், அங்கே பார்க்காதீங்க சொல்ல வேண்டாம், கண்ணை மூடாதீங்க சொல்ல வேண்டாம், வேடிக்கை பார்க்க சொல்ல வேண்டாம். அந்த அர்ப்பணம்னு இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஆறாவது நடந்தாலும் 2 மணி நேரம் நடந்தாலும் நீங்கள் அதுலேயே இருப்பீங்க. உங்கள் சிந்தனையை சிதற விட மாட்டீங்க. அந்த நிலை நம்ம சபையில் ஆராதனைகளில் விசுவாசிகளுக்கு பிள்ளைகளுக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. பிரசங்கம் கேட்கும்போது ஆமேன் வரும், தன்னால வரும், அல்லேலூயா தன்னால வரும், கை தன்னால தட்ட தோணும், எளிமைக்க தோணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். God is good நான் சொன்னேன் ஒரு சர்ச்சில், அமெரிக்காவில் ஒரு பிளாக் சர்ச். வேற ஒண்ணுமே சொல்லல, போயினன் God is good அப்படின்னு பாருங்க. ஒரு அம்மா, ஒரு பிளாக் லேடி எழுந்து, ஓ ஐ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஒரே ஓட்டம் சர்ச்சை சுத்தி. நான் 3 கம்முன்னு நாள் தான் நீ பாஷை பேசிக்கிட்டு சர்ச்சை சுற்றி நடுவில் ஆள் இருக்காங்க, சுற்றி இடம் இருக்கு, இப்படியே ஓடிட்டு இருக்கு. ஐ ஃபீல் த ஆண்டவரே, இந்த அம்மா எப்போ நிற்கும், நான் பிரசங்கம் பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னு எனக்கு டவுட் ஆயிட்டு. அவைகள் அப்படிலாம் அந்த சில ஆட்கள் ஓவர் உச்சாம இல்லை, அப்படியே ஓடி போயிடுவான், கீழே போயிடும். God is goodன்னு ஒரு அது தெரியாத வார்த்தையா நமக்கு. அதில் மிதமிஞ்சிய எமோஷனில் இருப்பாங்க, அளவுக்கு மீறிய உணர்ச்சி வசப்பாடாக இருப்பாங்க. இதான இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும், சமநிலை இருக்கணும். ஆனால் உணர்ந்துட்டோம், என்ன வார்த்தையை கேட்குறோம், என்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டு, என்ன பாட்டு பாடுறோம், ஊழிய பாட்டா, ஜப பாட்டா, நன்றி உள்ள பாட்டா, இல்லை நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், சந்தோஷமா கையை காலை அசைச்சு கை தட்டி ஜாலியா நன்றியோட பாடுறோம். இல்லை சொல்லாமல் இருக்கவே எத்தனை நன்மைகள் மரண பள்ளத்தாக்கில், அப்படி பாடும்போதே நம்ம கண்ணில் கனியப்பா என்னைக்கோ செத்து போயிருக்கணும்ப்பா. எத்தனை முறை பாட்டை பாடினாலும் இது பழைய பாட்டு தான் நினைக்க மாட்டோங்க. இந்த விதமான ஒரு 24 மணி நேரமும் தேவனோடு இருக்கிற அந்த ஒரு அர்ப்பணம் தான் ஆராதனையில மையப்பகுதி, ஹார்ட் மாதிரி. ஆராதனை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க, பாடல் எப்படின்னு செக் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் ஒன்னிட்டு அவர் கவனம் உட்கார்ந்து இருக்கிறதா? இல்ல, we have to develop habit, ஒரு பழக்கத்தை பயிற்றுவிக்கணும். இன்றைக்கு practicing the presence of God, that's the subject. தேவ பிரசன்னத்தை பயிற்றுவிப்பது, practicing the presence of God. 24 மணி நேரமும் தேவ பிரசன்னத்தில் வாழ்றது, 24 மணி நேரமும் தேவனோட ஒரு உறவில் இருக்கிறது. சபைக்கு வரும்போதும் வராத போதும், ஆராதனை பண்ணும் போதும் பண்ணாத போதும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்னு புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறன்னு ராஜா இன்னொரு ஆளை பற்றி சொல்றாரு, கவர்மெண்ட் அபிஷியல், அரசாங்க உத்தியோகஸ்தர், ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறாரு, கவர்மெண்ட் ஜாபு, 120 ஸ்டேட்டு, 120 ஸ்டேட்ஸ், அதுக்கு 120 கவர்னர்ஸ். அந்த 120 கவர்னர்ஸுக்கு 3 பேர் சீஃப். அந்த 3 பேர்ல ஒரு ஆளு டேனியல். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், இந்தியாவில் 38 மாநிலம் சொல்றோம், 38க்கு 38 கவர்னர் இருக்காங்க, 120 மாநிலம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க சொல்றேன், 120 அதுக்கு மேல 120 கவர்னர்கள் மேல 3 பேர் சீஃப், 3 பேர்ல ஒரு ஆளு. எவ்வளவு வேலை இருக்கிற ஆளு. அந்த ஆளை பார்த்து அவர் சொல்லலைங்க, நான் எப்பவும் கர்த்தரை துதிக்கிறேன், எப்பவும் ஆராதிக்கிறேன். ராஜா சொல்றாரு, எப்பெல்லாம் தானியேலை பார்க்கிறாரோ வேலையை கரெக்டா செய்யறாரு, ஆனா இடைவிடாமல் ஆராதிக்கிறாரு. How to worship God continuously. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்க பழகணும். ஆமென் கேட்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கணும், அவரை நேசிக்கணும்னு பண்றோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு நெருக்கமான நண்பனாகுதல், அதான் டாபிக். ஆண்டவருக்கு நெருங்கிய நண்பன்.
நண்பன், நெருங்கிய நண்பன், ஆருயிர் தோழன் அப்படிங்கிறாங்க. உயிர் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிறாங்க. இன்டிமெசின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இன்டிமெசி, நெருக்கமான நண்பன். தேவனுக்கு நெருக்கமான நண்பர்களாக மாற வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்தார். ப்ளீஸ் ரீட் வேர்ட்ஸ். ரோமன்ஸ் 5:10. ரோமர் 5:10. அந்த ஒப்புரவாக்கப்பட்டோம் என்பது புது மொழிபெயர்ப்புல சிநேகிதராக்கப்பட்டோம் இருக்கு. சத்துருவா இருந்தோம், இப்போ நம்மள சிநேகிதராக்கி இருக்காரு. we were enemies, now we are friends. we were enemies to God. எனிமியை ஃப்ரெண்டா மாத்திட்டாரு ஜீசஸ் கிரைஸ்ட். enemies to God, now we are friends of God. நம்ம ஊழியக்காரங்க இருக்கிற அந்த குரூப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட் வச்சிருக்கிறோம் பேரு. அதை வச்சுதான் நான் உங்களை என் சிநேகிதர் என்கிறேன். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். நீங்க ஊழியக்காரங்க இல்லை, இவ்வளவு நாள் ஊழியக்காரங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களை சிநேகிதர்ங்கிறேன். எஜமான் எங்க போறாரு வராருன்னு ஊழியக்காரனுக்கு தெரியாது, சொன்னாதான் தெரியும். ஆனா சிநேகிதனுக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு ரகசியம் இல்லை, எல்லா ரகசியம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேலைக்காரன்ட்ட சொல்லாதெல்லாம் நான் சிநேகிதன்கிட்ட சொல்லி, அதனால உங்களை சிநேகிதன் என்கிறேன். அந்த நெருக்கமான உறவை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எடுக்க வேண்டாம். அந்த நெருக்கமான உறவு, செடி கொடி, வைன் அண்ட் பிரான்ச்சஸ், திராட்சை செடி திராட்சை கொடி, கொடியும் செடியும் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், செடியும் கொடியும் இணைஞ்சிருக்கணும். செடியும் கொடியும் அந்த நெருக்கமான உறவுக்கு நீ பாடணும்ல. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நல்லது சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள எல்லாரும் வர ஆண்டவர் விரும்புகிறார். கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேணும். நான் இந்த நாட்டில் கற்றுக்கொள்கிற சத்தியங்கள், லெட் இட் பிகம் மை லைஃப் ஓ காட். எல்லாம் கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக அர்ப்பணிச்சிங்களா? அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா கண்ணை மூடுங்க, கை தூக்குங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அந்த நிலைக்கு வந்துடுவீங்க. அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? அர்ப்பணம்னு ஒன்று கையை உயர்த்த தோணும், நம்மளை தாழ்த்துவோன்னு ஒன்று முழங்கால் போட தோணும். இதெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நம்ம வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சிருப்போம். கரங்களை உயர்த்தி, இன்னும் உம்மை அறியணுமே, இன்றைக்கு இன்றைக்கு இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என் சந்ததியேங்கிறார். மோசே கிட்ட சிநேகிதன் மாதிரி பேசினார்னு வாசிக்கிறோம். நான் சொல்ல சொல்ல பைபிளை திறந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆபிரகாம் டக்குன்னு எடுங்க, பைபிளை கையில் எடுங்க. ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கிட்டு உட்காராதீங்க, எடுங்க. ஆபிரகாம் டக்குன்னு எடுத்து பாருங்க. நான் வாசிக்க சொல்ல அவசியம் இல்லை, எடுங்க. அதுவும் தெரியுமே, அப்படி உட்காராதீங்க. ஆட்டிடியூட் ரொம்ப ராங்கு. எனக்கு தெரியுமேன்னு பைபிளை ஒரு ஓரம் வச்சுட்டு உட்காராதீங்க. எடுத்துக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம எடுத்து பார்க்க பார்க்க ஆசீர்வாதம். ஆமீன் கேட்கலாமா? எங்க வருது? ஆபிரகாம் என் சிநேகிதன், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஒரு ஆமீன் கேட்கலாமா? மோசே எங்க வருது? யாத்திரா 33 வருது. ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட. தாவீதை பற்றி சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனோக்கு தேவனோடு நடந்தான், 300 வருஷம் தேவனோடு நடந்தான். அந்த லிஸ்டிலேயே குறுகிய வாழ்க்கை ஏனோக்கு வாழ்க்கை தான். He lived a short life, but he had a best life. ரொம்ப குறுகிய வாழ்க்கை. எல்லாம் 900 வருஷம், 800 வருஷம், 700 வருஷம் இப்படி வாழ்ந்திருக்காங்க. ஏனோக்கு தான் கொஞ்ச வருஷம் வாழ்ந்தவர் அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில். ஆனால் அந்த கொஞ்ச வருஷத்தில், வெறும் 365 வருஷத்தில் 65 வயதில் திருமணம் பண்ணி ஒரு கல்யாணம். அவன் 65 வயதான போது அவன் மெத்துசலாவை பெற்றான். அவர் 300 வருஷம் தேவனோடு நடந்தான். தேவனோடு நடந்து காணப்படாமல் போயிட்டான். தேவனோடையே போயிட்டார். அவ்வளவு நெருக்கம். இவர் இல்லாம அவர் இல்லை, அவர் இல்லாம இவர் இல்லைங்கிற அளவுக்கு வந்து ஆண்டவர் சொன்னார், நீ என் கூட வந்திருப்பா, போயிடலாம்பா, வாப்பா. இவ்வளவு நெருக்கம். பழைய ஏற்பாட்டில் இப்படியெல்லாம் தேவனோட ஆட்கள் நெருங்கி 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 பழகினாலும்
அந்த ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற ஒரு கான்செப்ட் தான் பழைய ஏற்பாட்டில். அன்பு என்கிறத விட பயம், கீழ்ப்படியணும். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக கீழ்ப்படியணும். இன்று நான் உனக்கு விதிக்கிற அன்பை பற்றி வசனங்கள் வருது. நீ அன்பு கூர்ந்துன்னு வந்தாலும் எங்க பார்த்தாலும் நீங்க பழைய ஏற்பாட்டில் இன்று நான் உன்னை கொதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை உண்மையாய் கேட்டு அவர் வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், கீழ்ப்படியணும். இது அதிகமாய் வலியுறுத்தப்படுகிறது பழைய ஏற்பாட்டில். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த சிஸ்டத்தை மாத்தி அன்பு கூறுனார். நீ அன்பு கூர்ந்தா கீழ்ப்படுகிறது ஈஸி ஆயிடும். when you love somebody, obedience becomes very easy. அன்பு ரொம்ப நமக்கு அன்பு இருக்கும்போது கீழ்ப்படுதல் ஈஸியா போயிடும், கஷ்டப்பட மாட்டோம். எவ்வளவு கடினமான வேலையை சொன்னாலும் ஒருத்தர் மேல அன்பு இருந்தா பரவாயில்ல, நான் செய்யறேன், நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லுவோம். யோசிக்கிறேன், முடிஞ்சா பார்க்கிறேன் சொல்லவே மாட்டோம். அப்போ ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அன்பு என்ற நிலை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் கேட்கலாமா? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் போய் ஆலயத்தில் ஊழியம் செய்வதற்கு பல மணி நேரம் they have to prepare themselves. பல மணி நேரம் ரெடி ஆகணும், ஸ்நானம் பண்ணணும், அவங்க சரீர சுத்தம் பண்ணிக்கணும், ட்ரெஸ்ஸு பண்ணணும், நிறைய காரியம் இருக்குது. they have to prepare physical preparation. சரீர பிரகாரமான ஆயத்தம். ஒரு பணிவிடையை செய்ய ரொம்ப ஆயத்தப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அந்த நிலையை மாற்றினார். சரீர பிரகாரமான சுத்தம் வேணான்னு சொல்ல வரல. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு, அவரை 24 மணி நேரமும் ஆராதிக்க முடியும் என்கிற நிலையில நம்ம வளரணும். 24 மணி நேரமும் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு என்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த எண்ணத்துல நான் வளரணும், அந்த எண்ணத்தோட வாழணும். ஆலயம் ஆராதனை கட்டிடத்துக்கு நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், ஆராதனைக்கு போறேன்னு வீட்டில் கிளம்பும் போது தான் சர்ச்சுக்கு போறேன், காணிக்கை எடுக்கணும், போய் பாடணும், கை தட்டணும்னு நினைச்சிட்டு வர்ற வழியெல்லாம் என்ன பண்றோம்? இங்க வந்த பிறகுதான் ஆராதிக்கிறோம் நினைக்கிறோம். இல்ல, வீட்டில் புறப்படும் போதே நீங்க ஆராதிக்கலாம், நீங்க வண்டி ஓட்டும் போதே அந்த பழக்கத்தை நமக்குள்ள வளர்க்கணும். இதுல நம்ம பழகணும், இதுல வளரணும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆமீன் சொல்லுங்க. ஆராதனைக்கு போறேன்ட்டு வீட்டுல இருந்து புறப்பட்டு வரோம், 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வரோம். வழியிலெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்படி நடந்து கொள்றோம்? ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பான்னு ஒரு ஜபத்தோடு அங்கிருந்து வருவோமா? சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். ஆண்டவரே ஐ மஸ்ட் ஹேவ் எ ரெவலேஷன், ஒரு புது வெளிப்பாடு வரணும். இதுவரை உங்களை அறிந்து கொண்டதை விட வித்தியாசமா நான் உங்களை ருசிச்சு பார்க்கணும், என் வாழ்க்கை மாறணும். இது வழியெல்லாம் அந்த ஜபம் நமக்கு இருக்குமா? அப்படி அந்த ஜபத்தோட வருகிறோமா? சர்ச்சுக்கு வரோம், சந்தோஷம். வந்து ஒரு மாற்றம் நம்மில் வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமா? அது வீட்டில் புறப்படும் போதே, சனிக்கிழமை ராத்திரி இன்னைக்கு போய் படுக்கும் போதே, நாளைக்கு ஆராதனைக்கு எங்கூட பேசணும் ஆண்டவரே. நீங்க பைபிளை படிக்கும்போது இன்னைக்கு 9 மணி ஜபம், என் கூட பேசணும் ஆண்டவரே. காலையில சீக்கிரம் எந்த சர்வீஸ் போறேன்? 5 மணியா? எவ்வளவு தூரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே? காலையில சரியான நேரத்துக்கு போன ஆண்டவரே, உதவி செய்யுங்க, லேட் ஆயிடக்கூடாது, ஹெல்ப் பண்ணுங்க, நான் நல்லா உங்களை பாடணும், துதிக்கணும், சரீர பலவீனத்தை நினைச்சு நான் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. இப்படி அவரோட பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம் தான். வந்து 1.5 மணி நேரம் உட்காந்து ஆராதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மீதி இருக்கிற நேரம் இருக்கு பார்த்தீங்களா? 168 மணி நேரம் இருக்கு ஒரு வாரத்துல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. இல்லை 24 மணி நேரமும் நம்ம கண் விழித்திருக்கிற நேரம் எல்லாம் தூங்குறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். கண் விழித்திருக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரை பற்றி பேசுகிற, அவரை நினைக்கிற, அவரை சிந்திக்கிற, அந்த சிந்தனை உலகத்துல அவரையே நினைக்கிற ஒரு வாழ்க்கை. கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சிநேகிதர்களாக நாங்க மாறணும், நீங்க மாறணும் ஆண்டு சொன்னார். ஏன்னா சிநேகிதர்கள் தான் நெருக்கமாய் இருப்பார்கள். சிநேகிதர்கள்ட்ட தான் ரகசியங்கள் பேசப்படும். ரகசியம்னா யார்கிட்ட சொல்லுவோம்? நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஆள்கிட்ட பேசுவோம். ஆண்டவருக்கு நம்ம சிநேகிதனாக சிநேகிதியாக ஆக அவர் தம்முடைய ரகசியங்களை நம்ம கூட பேசுவார். லோத்துக்கிட்ட பேசல, ஆபிரகாம்கிட்ட பேசுறார். ஆபிரகாம்கிட்ட பேசுறார். இன்டிமெசி, தேவனோடு நெருங்கி வாழ்ற வாழ்க்கை, தேவனுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்கிற நிலைக்கு கர்த்தர் நம்ம உயர்த்துவார். ஆமென் கேட்கலாமா? ஹல்லேலூயா. நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு மறைப்பனா? ஒரு என் ஃப்ரெண்டு, நான் சொல்லாம இருப்பேனாங்கிறார் ஆண்டவர். கர்த்தர் நம்மோடு பேசுகிற அனுபவங்கள் நமக்கு வரட்டும். சொப்பனங்கள் மூலமாய் பேசுற அனுபவம் வரட்டும். ஜபத்துல பாடும் போதே, ஆராதிக்கும் போதே தரிசனம் பார்த்தேங்கிறாரு.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எருசலேமுக்கு பின்பு எருசலேமுக்கு வந்து 22:17 எருசலேம் நான் பின்பு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுகையில் அவரை தரிசித்தேன். இந்த ஜெபம் பண்ணும்போது அவரை தரிசித்தேன். 22:17 பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி, அது வரணுங்க, நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணும்போது நம்மளை அறியாத அடுத்த நிலைக்கு போகணும். ஞான திருஷ்டி அடைந்தேன்னா என் சரீரத்தில் இருக்கிறத நான் மறந்துட்டேன். என் சரீரத்தில் இருக்கிறத மறந்துட்டு நான் இன்னொரு உலகத்துக்கு போயிட்டேன். இதுதான் கர்த்தருடைய தரிசனங்கள். ஞான திருஷ்டி அடைந்து, பிள்ளைகளே கேட்குறீங்களா நான் பேசுறத? அந்த நிலைக்கு வரணும் நம்ம ஜெபம். அப்போ அங்கே பார்க்க மாட்டோம், இங்கே பார்க்க மாட்டோம், அதை யோசிக்க மாட்டோம், இதை யோசிக்க மாட்டோம். அவர் வந்தாரா, இவர் வரலையா, எந்த எண்ணமும் நமக்கு வராது. ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும்ப்பா, உங்களை பார்க்கணும், உங்கள் சத்தத்தை கேட்கணும், என் காது கேட்கணும், அதே ஆசையாக இருக்கும். நான் ஜெபம் பண்ணுகையில், ஜெபம் பண்ணும்போது நம்ம சத்தம் தான் கேட்குது ரொம்ப, இல்லை? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அப்பா அப்பான்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். அவரை பார்த்தோமா, அவர் சத்தத்தை கேட்டோமா, அவரை தரிசித்தோமா, அதுக்கு நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணோமா? ஜெபம் பண்ணும்போது நாம் அவர்கிட்ட பேசுகிறோம், வசனம் படி அவர்கிட்ட பேசுகிறோம். அதே நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போதும் அவர் நம்மோடு இடைப்பட இடம் கொடுக்கணும். அமைதியாக உட்காந்து ஜெபிக்கலாம். எப்பவும் சத்தம் போட்டு ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. நீங்க அமைதியாக பேசாமல் கூட ஜெபம் பண்ணலாம். வாயிலிருந்து வார்த்தை வராமலும் என்ன செய்யலாம் சொல்லுங்க, ஜெபிக்கலாம். கனெக்ஷன் வந்துட்டா போதுங்க. ஃபோனில் ஒரு லைன் கனெக்ஷன் ஆகிட்டுனா பேசாமல் இருக்கிறோம்ல, பேசுவோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல. சொல்லுங்க, கேக்குது? பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மளை விட பெரிய ஒருத்தர் பேசுறாரு, இல்லை நமக்கு வேண்டிய ஒருத்தர் பேசுறாருன்னா அவங்க பேசட்டும்னு கேட்குறோம் பாருங்க. தேவன் இந்த நிலையில தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொண்டு போக விரும்புகிறார். வலமா அவர் கைத்தட்டலாமா ஆண்டவருக்கு?